இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டான வீடியோ பார்க்கலாம். கோழி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அளவை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ கெவுரு மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது முன்னாலே நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அரிசி. 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோவுக்கு கம்மி அரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மி, அதாவது ஒரு கைப்பிடி அளவு கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. ஸோ இந்த தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. நான் ஒரு கிலோ டபராவில் ஒரு கால்வாசி தண்ணி தான் வச்சுருக்கேன். மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதை ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. முதல்ல அரிசியை கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைங்க. நாம் எப்போவுமே சாதம் வெடிக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும். ஸோ இதில் எதுவுமே வந்து முன்னாடியோ பின்னாடிலாம் எடுக்க வேண்டாம். நல்லா சாதம் வெந்துச்சுன்னா அதுவே போதும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் நான் கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை வந்து ஊற்றி விடணும். ஊற்றிட்டு அது வேகிறதுக்கு ஒரு 5 to 15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் கழித்து நல்லா தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்த உடனே அது மேலே வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பதத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல அரிசி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் மாவு கரைக்க சரியாக இருக்கும். நாங்கள் புளிக்காத மாவு தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நல்லா புளிச்ச மாவாக வேணும்னா ஒரு நாள் முன்னாடி நீங்கள் கரைச்சி வைங்க. நாங்கள் அன்றைக்கே செஞ்சதுனால இந்த மாவு புளிக்கலை. அப்படியுமே உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். பட் புளிச்சிருந்ததுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். பட் நீங்கள் புளிக்காமல் பண்ணாலுமே நல்லது தான் உடம்புக்கு. எதுவுமே புளிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த காலத்தில் அந்த டைமில் வந்து சேர்க்க முடியாது, காலையில் எழுந்திரிச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து அது முன்னாலே கரைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ நமக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கே வந்து செஞ்சிடும். பட் சாமிக்குன்னு செய்யும் போது அதுபடி தான் நம்ம செய்யணும். அதை நம்ம முன்னால் தான் நம்ம கரைச்சி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து மாவு நல்லா அந்த தண்ணி இருக்கான இப்போதைக்கு இன்னும் வேகலை. எப்படி வேகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க. அது நல்லா தண்ணி தொட்டு வந்தோடனே ஒட்டாமல் வந்துச்சுனாலே வெந்ததுன்னு அர்த்தம். ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல்லையே நான் பார்த்தோம். அவங்க வந்து இந்த மாதிரி அரிசி இல்லாமல் தான் செஞ்சு காமிச்சிருந்தாங்க. பட் இது வந்து பாரம்பரியமாக செய்கிறது தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்ச ரெசிபி இதுனா அப்போது ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலேயே இந்த ரெசிபி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. இதையே நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா இந்த சீசனில் நீங்கள் இந்த மாதிரி யாராவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.